50வது பிறந்தநாள் என் ஃப்ரெண்ட்ஸர்கள் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி என் கோர்ஸ் கிராண்டாக பண்ணிக்கிறோம். எனக்கு இன்னும் இது மாதிரி நிறையா பண்ணணும்னு ஆசை. இப்போ ஸ்டார்டிங் பண்ணிக்கிறேன். இது இன்னும் போக நான் நல்லா பண்ணோம். நான் இது மதம்லாம் இல்லை, எல்லா ஒற்றுமையாக இருக்கிற ஒன்றா. இந்தியாவில் ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். நடிகர் விஜய் அவர்களின் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் விஜயினுடைய பிறந்த நாள் அல்ல, இந்திய மக்களின் இளைஞர்களின் எழுச்சி நாள். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாற போகுதுன்னு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐம் a corporate criminal. அந்த பிராண்ட் நான் கிழிச்சு இதுதான் நம்ம ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಆನ್ அந்த ஜாமியா மஸ்ஜித் பெர்ஃபி மஸ்ஜித் டோனர் முத்துமாரியம்மன் டெம்பிள். அந்த பக்கம் போனா சர்ச்சு, கீழே போனா சிறிய மாரியம்மன் டெம்பிள், இன்னும் பக்கம் போனாக்கா உருகிம்பேட் வில்லேஜ் மஸ்ஜித், இந்த பக்கம் போனா தௌஹீத் மஸ்ஜித். எல்லாம் சேர்ந்து இப்போ தலைவரங்கள் வச்சு நம்ம இது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு இன்னும் இது மேலே ஹரிஷ் எல்லாம் ரெடி பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டா பண்ற மாதிரி பண்ணோம். வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல என்னென்னலாம் மாற போகுதுன்னு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐம் a corporate criminal. அந்த பிராண்ட் நான் கிழிச்சு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இளைய தளபதி, தமிழ் துறைகளின் அடையாளம் நடிகர் விஜய் அவர்களின் பிறந்த நாள். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். இந்த பிறந்த நாள் விஜயினுடைய பிறந்த நாள் அல்ல, இந்திய மக்களின் இளைஞர்களின் எழுச்சி நாள். வருங்கால தமிழகத்தின் ஊழல் பேர்வழியின் வீழ்ச்சி நாள். சமீபத்தோட பார்த்திருப்பீங்க, கள்ளக்குறிச்சியில ஒரு கள்ள சாராயம் குடிச்சிட்டு ஒரு 40-50 பேர் இறந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகுது. எல்லாம் தமிழர்கள் தான். தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனார் நடிகர் விஜய். அந்த இடத்துல எல்லாம் நடுத்தர மக்கள், வியாபாரிங்க இவங்க என்ன உதவி செய்யணும்னு சொல்லிட்டு 2 நாட்கள் அங்கிருந்து எல்லா விதத்தையும் செய்திருக்காரு. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு செஞ்சிருக்கிற ஒரு உதவி அது. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சாரு, அது செய்யறான்றதெல்லாம் இல்ல. நடிகராக இருக்கும் போதுல இருந்து எல்லாம் பண்ணுங்க. அதற்கு விலக்கல்ல அந்த நடிகர் சங்கம் வச்சிருக்கிறோம். அது குறிப்பா தங்க வயல்ல நடிகர் விஜயின் போது படம் எல்லாம் பார்க்கணும். முறை மேல பெரிய பெரிய கட் அவுட் தான் தங்க வயல வைக்கிறதெல்லாம் இளைஞர்கள் எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மட்டுமா இல்ல. அதெல்லாம் நம்ம பாராட்ட விஷயம். இன்னைக்கு பவுர்லாட் பகுதியில் அருமை தம்பி ஹரிஷ் ஒரு 2-3 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத சில சமூக சேவைகளை செய்வாரு. சலீம் எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செய்யும் போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க தாய்மார்களுக்கு புடவை, கேக் வெட்டி, இனிப்பு வழங்கி இன்னைக்கு விஜய் பிறந்தநாள் கொண்டாடுறது என்னுடைய சார்பாக, எங்க இயக்கத்தின் சார்பாக தங்கவேல் மக்களுக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, ஹரிஷை மெம்மலும் நீங்க எல்லாம் ஊக்குவிக்கணும். நீங்க வேற மாதிரி சிறந்த சமூக சேவை செய்து வராரு இந்த பகுதியில. அவரை நீங்க மறக்க கூடாது. இந்த நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்துகிறது நம்ம பெரியவர், தங்கவேலு பெரியவர் தான் சொல்லுவார், புத்தர் பையன். அவரு எம்எல்சி நசீர் அஹமத்துடைய அண்ணன். அது மட்டும் இல்ல, நம்ம கேண்டிஸ் அசோக் நகர் தங்கவயல்ல ரொம்ப பிரபலமான ஒரு தொழிலதிபர். அவரும் சிறப்பு கலந்துருக்காரு. அவர் நம்ம சந்தர் ரமேஷ், பிஜேபி தலைவர் அண்ணன் ராஜகோபால். பேருங்கெல்லாம் சில பேர் தெரியல, மன்னிக்கணும். இங்க சிறப்பு நான் மலைக்கண்ண சிறப்பு விருந்தினர் கலந்து அனைவரையும் வருகை என வரவேற்று முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை முக்தர் பாய் கேக் வெட்டி ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Jalio Gincana. Jalio Gincana.
நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுனேங்கானா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதாப்பா ஜாலியா ஜிம்கானா ரொம்ப தயங்கி நிக்கிறிய ரொம்ப பார்த்து ஓடுறிய ஐயோ ஒன்ன நீயே குறைச்சி எடை போட்டு பாக்குறிய சும்மா வெயிட்ட காட்டணும்டா நம்ம மோதி பார்க்கணும்டா நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணும்டா கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆவாதே யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே புலம்புறவன் தமாசு எதிர்த்து நான் நீ மாசு மனசில் ஒண்ணு நினைச்சாது நடத்தணும் நண்பா ஒரு முறைதான் தொட்டாலே மேல கைதான் வச்சாலே திருப்பி அத கொடுத்தாத பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா கேடுனேங்கானா ராவம்மா ஹே ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதான்ப்பா ஜாலியா ஜிம்கானா ஹரீஷ் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பான ஆட்சி வந்து ஒரு வளர்ந்த ஒரு இளைஞர் தலைவர் செய்யறாரு. அவருக்கு நாங்களே இது பொன்னாடை போட்டு மாலை அணிந்து கோரிக்கிறோம். குமார் அவர்கள்
ஒரு அருமை குமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சீரியஸாக அறிவியல் குமார் 2 பேர் சேர்ந்தா செய்வாங்க. ஆனால் அவர் வந்து ரோஜா மாதிரி இவன் அது இவர் வந்து காம்பு மாதிரி சலீம் 3 பேர் சேர்ந்தா இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ சீரியஸாக பாலாஜி மணி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த குமார் அவங்களோட சாப்பாவும் குமாருக்கு என்னோட இவ்வளோ சாப்பாவும் அது வந்து சின்ன மரியாதை. எப்பவுமே